ஏன் பனைமரத்துக்கு அடியில சாமி இருக்கும்? ஒரு சில தெய்வங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தெய்வங்கள் இருந்த இடம், வாழ்ந்த இடம், அந்த சாமி தங்கரிச்ச இடம் அப்படின்னு ஒரு சில ஒரு சில மரங்கள், ஒரு சில செடி கொடிகள்லாம் இருக்கும். அதுல எப்படி சொல்றது அப்படின்னா, இந்த பனை மரம், அதே சமயம் சந்தன மரம், சங்கம் புதரு, அதே சமயம் கருவேல, அந்த கருவேல மரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கருவேல மரம். இது மாதிரியான ஒரு சில மரங்கள ஆலமரம், அரச மரம், இது மாதிரியான மரங்கள ஒரு சில தெய்வங்கள் அந்த எல்லையில போய் மரத்துக்கடியில அந்த தெய்வங்கள் குடியிருக்கும். நிறைய ஆதியில இருக்கிற அந்த தெய்வங்கள் ஒரு எல்லையில ஒரு இடையூறு வருது அப்படின்னா, அந்த எல்லைய விட்டு மாற்று பயணிச்சு அந்த சாமி தங்குற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னா, இது மாதிரி மரங்களா இருக்கும். அந்த மரங்கள்ல ஏன் பனைமரத்துக்கடியில சாமி தங்குது? சாமி அத பனைமரம்னு சொல்லாது. வாக்கு சொல்லும்போது கூட "ஒசந்த மரம்". எப்படி? "ஒசந்த மரத்துக்கு அடியில நான் இருக்கேன்டா" அப்படிங்கும். ஏன் பனைமரம்? என்ன காரணம்? இத்தனை மரங்கள் இருக்கு. இத்தனை மரத்த விட்டுப்புட்டு ஏன் அந்த சாமி பனைமரத்துக்கு அடியில குடியிருக்கணும்? ஏன் அந்த பனைமரத்துக்கு அடியில தங்கணும்? என்ன காரணம் அப்படிங்கிறத நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது இது சாதாரணமா யாரும் கடந்து போயிறக்கூடாதுங்க. அதாவது ஒரு பனை மரத்தோட அதனுடைய அவசியம், குல தெய்வமே போய் அந்த இடத்துல தங்கி இருக்கு அப்படின்னா, அதனுடைய சக்தி எப்படி இருக்கும்? அந்த மரத்தோட சக்தி எப்படி இருக்கும்? ஒரு சாமி ஒரு இடத்துல போய் தங்குது அப்படின்னா, அந்த இடம் பாதுகாப்பானதா இருக்கணுங்க. சங்கம் புதரு அப்படின்னா, சங்கம் பூ பூக்கும், அந்த சங்க இலை முள்ளு, சுத்தி முள்ளு. ஒரு மிருகமோ அல்லது ஒரு மனிதனோ உள்ள அந்த சங்கம் புதருக்குள்ளலாம் போயிற முடியாது. சுத்தி முள்ளு. கை வச்சாலே குத்தும். ஒரு இலைய புடுங்க போனாலே முள்ளு குத்தும். அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடங்கள் தான் அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல வசிப்பிடமா இருக்கு. ஏன் அப்படின்னா, தான் பிள்ளைய காக்க, அந்த அந்த தெய்வத்தோட சக்திய, ஆடை, ஆபரண அணிகலன காக்க, அது மாதிரியான இடங்கள தான் அந்த தெய்வங்கள் தேர்ந்தெடுக்கும். அது மாதிரி இன்னைக்கு இந்த பனைமரத்த ஏன் சாமி தேர்ந்தெடுக்குது அப்படின்னா, நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் இருக்கிற இடத்தில இருந்தே, எங்கேயும் வெளிய செல்லாம, தன்னுடைய இருக்கிற இடத்துல இருந்தே தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யணும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது எல்லாம் எங்க கிடைக்கும்? எந்த இடம் சாத்தியம் அப்படின்னா, பனைமரம் தான் சாத்தியம். தாகத்த தணிக்கும். அதே சமயம் தன்னுடைய தேவைய ஒரு சாமி இருக்கு, அந்த சாமி நல்லா விரும்பி ஏற்கிற ஒரு சில அது போன்ற பதனி, அந்த கல்லு, அது போன்ற விஷயங்களும் அந்த இடத்துல அந்த சாமிக்கு அதனுடைய தேவைய நிவர்த்தி செய்யும். அதே சமயம் பசிக்கு நுங்கும் சரி, பதநீரும் சரி, அது மாதிரியா நாம அந்த பனை மரத்திலிருந்து வர்ற அனைத்தையும் அந்த பனக்கருப்பட்டி, பனக்கற்கண்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பனங்கிழங்கு, அந்த பனம்பழம், அந்த தண்டு, அந்த நார் இது எல்லாமே தன்னுடைய தேவைகள நிவர்த்தி செய்யும். எங்கேயும் வெளிய போக வேண்டியதில்ல. அந்த தெய்வத்துக்கு தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். கொஞ்ச காலத்துக்கு. அதனுடைய அவசியம் எல்லாமே அந்த பனைமரத்துக்கு அடியில கிடைக்கும். இந்த பனைமரம் எப்படின்னா, எவ்வளவுக்கு அடியில போயும் அதனுடைய அந்த தண்ணீர், அதனுடைய நீர சேமிச்சுக்கணுமா, எடுத்து வச்சுக்கணுமா. எவ்வளவு அடியிலயும் போய் அதனுடைய நீர சேமிச்சுக்கிறோமா. அப்ப அந்த இடத்துல தாகத்தை தணிக்க அந்த இடத்துல உதவியா இருக்கு. அதே சமயம் அந்த பனக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பனை நார், பசிய அந்த பனம் பழம் தெய்வத்தோட பசிய போக்குறதுக்கு உதவியா இருக்கும். அப்ப அதே மாதிரி அந்த பனக்கருப்பட்டியும் சரி, அந்த பனக்கற்கண்டு உருவாகிற அந்த பொருட்கள் அந்த சாமிக்கு திடப்பொருளாக, உணவாக பயன்படும். அதே சமயம் அந்த எல்லையில இருக்க அந்த மரத்துல இருக்க நொங்கு, அந்த பதநீர் அந்த தெய்வத்துக்கு உணவாகவும், அதனுடைய தாகத்தை தணிக்கிற நீராகவும் அந்த இடத்துல தேநீராகவும் அந்த இடத்துல பயன்படும். சாதாரணமா போய் ஒரு தெய்வம் ஒரு மரத்துக்கடியில இருந்துருமா? சொல்லுங்க. அப்ப அந்த தெய்வத்துக்கு தெரியும்.
இத்தனை விஷயங்கள், இத்தனை இடம் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு நமக்கு ஒரு இடையூறு இருக்கு, ஒரு சில தொந்தரவுகள் இருக்கு. அதுல இருந்து நாம சரி பண்ற வரைக்கும் இந்த இடம் சரியா இருக்கும். இந்த இடம் அனைத்து தேவைகளையும் நிவர்த்தி செய்யும். தனக்குன்னு இல்லை, அந்த தெய்வத்தோட மக்களுக்கு ஒரு பெண் தெய்வம் இருக்கு அப்படின்னா, பெண் தெய்வம் ஒரு பச்சை குழந்தை வந்திருக்குன்னா, அந்த பச்சை குழந்தைக்கு தேவையான பசி, தன்னை பற்றி யோசிக்காம தான் குழந்தைக்கு தேவையான அந்த பசி ஆற்றணும்ல, அந்த உணவை கொடுக்கணும்ல. இத்தனை இடையூறுகள் இருக்கும்போது ஏன் அந்த இடத்துல போக காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 விஷயம்தான். உண்ண உணவிற்கு, உடுத்த உடைக்கு, இருக்க இருப்பிடம்க்கு, பாதுகாப்பு நிழலுக்கு, தவிச்ச தேகத்துக்கு. அதனாலதான் அந்த பனை மரத்தை அந்த தெய்வங்கள் தேர்ந்தெடுத்து நிக்கிறது. பனைமரம் அப்படிங்கிறது, நம்ம சாமி அந்த இடத்துல நிக்குது அப்படின்னா, அந்த அந்த பனை மரத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். பனை மரத்தெல்லாம் தெய்வமா கும்பிடலாங்க, தெய்வமே விரும்புற இடங்க. இப்ப ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு 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 சாமியை நினைச்சு நீங்க ஒரு இடத்துல வணங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு பனை மரமா இருந்தா, பனை மரத்துக்கு அடியில போய் ஒரு சூடத்தை பொருத்தி உங்க தெய்வத்தை நினைச்சு நீங்க கும்பிடலாம். ஒரு இடத்துக்கு போறீங்க, அது ஏதோ ஒரு பொங்க வைக்கணும், இல்லைன்னா ஒரு ஒரு ஆடை சாத்தணும் அப்படிங்கிற மாதிரி அது போக முடியல, அதை எப்படி அதை நிறைவேற்றணும்னு கொஞ்சம் தடப்பட்டு நிக்கிறீங்க அப்படின்னா, பக்கத்துல ஒரு பனைமரம் இருந்துச்சுன்னா, அந்த பனைமரத்தை அந்த சாமியா, அந்த எல்லையில இருக்க சாமியா நினைச்சு அந்த ஆடைய அந்த சாமிக்கு அங்க வஸ்திரத்தை அதை உடுத்தி அந்த சாமியை நீங்க வணங்கலாம், பரிபூரணமா ஏத்துக்கிறோம். இந்த இயற்கை நேசிக்கிற, இந்த இயற்கை கொடுத்த கொடைதாங்க பனைமரம். பனைமரம் இதெல்லாம் வாக்குல வரும், மச்ச குறியில வரும். ஒரு சாமி இருக்கு அப்படின்னா, அந்த சாமி எங்கப்பா இருப்பிட, நீ எங்க இருந்த அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த சாமி சொல்ல, நான் வசந்த மரத்துக்கு அடியில இருந்தேன்னாங்க. வசந்த மரம்னா எந்த மரம்? வசந்த மரம் உனக்கு தெரியாதா? அதானப்பா பனை மரம் அப்படின்னு அந்த இடத்துல சாமி சொல்லும். அப்ப அந்த பனை மரத்துக்கு அடியில அந்த சாமி ஏன் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் அறிஞ்சத அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாத்தையுமே, அதாவதுங்க, அந்த பனை மரத்தை எப்படி அப்படின்னா, தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யும். தன்னுடைய பிள்ளைகளோட ஆடைய, அப்படி தன்னுடைய பிள்ளைகளோட அதனுடைய விளையாட்டு பொருட்களை, தன் பிள்ளைகளுடைய அந்த ஒரு ருசியான ஒரு சில தேநீர் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யுங்க, சகலத்தையும் நிவர்த்தி செய்யும் பனை. அதனாலதான் சாமி அந்த இடத்துல போய் வளைச்சு கட்டி உக்காரம். பனைமரங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா இருந்தாலும் அத சாமிய விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எதற்காக ஆதியில பனைமரத்துக்கடியில சாமி போய் உட்காருதனுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கிறோம்ல. இது மாதிரி ஒவ்வொரு சாமி இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு ஒரு சிறப்பு இருக்குங்க. சாதாரண போயெல்லாம் ஏதோ ஒரு மரம் இருக்குன்னு போய் உட்காந்துறாரு. சங்கம் புதரெல்லாம் பத்தி பேசலாம். சங்கம் புதருக்குள்ள ஏன் போகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த சாமி முதல் ஒரே ஒரு விஷயம், பாதுகாப்புக்காக தான் போவோம். தன்னை பாதுகாக்கணும், தான் பிள்ளைகளை பாதுகாக்கணும், தாங்கிட்ட இருக்கிற சக்தியை பாதுகாக்கணும். அப்ப பாதுகாப்பு ஒன்று மட்டுமே அந்த சங்கம் புதர். அது மாதிரியா எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல ஆதியில நல்லா ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காதோல கருகமணி, அப்படி ஒரு சாமி இருக்கிறதுக்கு அடையாளமா ஒரு இடத்துல காதோல கருகமணி கிடக்கும் அப்படிம்பாங்க. அந்த காதோல கருகமணி எங்க கிடைக்கும் அப்படின்னா, இந்த இந்த வேர் மொட்டு இருக்கும் பாருங்க, அந்த வேர் முட்டு. இப்ப ஒரு தென்னை மரத்தை விட்டுனா கீழே அந்த தென்னை மரம் முட்டு எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த வேரோட அதுக்கு அடியில கிடக்குமா, அந்த 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 வேருக்கு அடியில அந்த காதோல வேறுமணி கிடக்குமா. அதுதான் சாட்சி. தெய்வம் மரத்துக்கு அடியில இருந்துச்சு, தங்குச்சு, வாழ்ந்துச்சு, தன்னை பாதுகாத்துச்சு அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கு. பனை மரத்தை பார்த்தா வணங்குங்க, கையெடுத்து கும்பிடுங்க, உங்க சாமியை வணங்குறதுக்கு சமம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.